ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. நாம இன்னைக்கு ஸ்ரீ குரு கீதை புத்தகத்துல முதல் அத்தியாயத்துல 88வது ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்கள் எல்லாம் 3 விதமான துக்க அக்னிகளால் துன்பப்படுது. அந்த 3 விதமான துக்க அக்னிகள் என்னென்ன சொன்னாங்க? தன்னால் உண்டாகிற துக்கம், தன்னை சுற்றி இருக்கவங்களால உண்டாகிற துக்கம், இயற்கை சீற்றத்தால் உண்டாகிற துக்கம். இந்த 3 விதமான துக்கத்தால் தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் கஷ்டப்படுது. இந்த துக்கம் ஆக்சுவலாக ஏன் ஏற்படுது? ஒரு உயிருக்கு துக்கம் ஏற்படுது அப்படின்னா அதனுடைய பேட் கர்மாவால், கெட்ட கர்மாவால் தான் உருவாகுது. ஸோ அந்த கெட்ட கர்மாவை நம்ம பாவம்னு சொல்லலாமா? அப்போது எந்த ஒரு உயிர் கங்கையில் மூழ்கி ஏஞ்சிக்குதோ அதோடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஐதீகமா. அப்போது பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு உயிருக்கு அந்த துக்கமே துன்பமே வராது இல்லையா? அப்போ இந்த 3 விதமான துக்க அக்னிகளால துன்பப்படுற உயிர்களுக்கு அந்த துன்பத்தை துக்கத்தை போக்குறதா விளங்குறது அந்த கங்கா தீர்த்தமா. ஸோ அந்த கங்கா தீர்த்தத்துக்கு கூட குருவை ஒப்பிட்டு இருந்தாங்க. உயிரினங்களுடைய இந்த துன்பத்தை போக்கக்கூடிய கங்கா தீர்த்தமாக விளங்கும் ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? இதை நம்ம ஸ்ட்ரெயிட் மீனிங்காக எடுத்துக்கலாம். இல்லை உயிரினங்களுடைய அந்த கெட்ட கர்ம பலனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் பண்ணி நல்வழிப்படுத்தி ஸோ 0 கர்மாவாக்கி முக்தி அளிக்கிறது தான் குருவுடைய வேலையே. ஸோ அதனால் இந்த மாதிரியான மீனிங்லேயும் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தோமா? அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க? அறியாமை அப்படிங்கிற பாம்பு தீண்டிய உயிர்களுக்கு சிகிச்சை செய்து காப்பாற்றும் வித்யாஸ்வரூபம் தான் குரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கிறது குரு, சம்சார கடலை கடக்க உதவுறது குரு, அதே மாதிரி சகல கலைகளுடைய தோற்றுவாயாக இருக்கிறது குரு, இந்த உலகத்துல சிவமாக விளங்குவதும் குரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்தது குருவுடைய வடிவம் தியானம் பண்றதுக்கும் பாதம் பூஜை பண்றதுக்கும் அவருடைய உபதேசம் நம்ம மனசுல திரும்ப திரும்ப நம்ம ஆசை போட்டு ஆழமா பதிய வைக்கிறதுக்கும் உரிய விஷயங்கள். அடுத்தது அவருடைய அருள் பார்த்தீங்கன்னா முக்திக்கு வழி காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் இருந்தும் ஒரு மனுஷன் அந்த எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்ல போயிட்டு குளிச்சா ஸ்நானம் பண்ணா ஒரு பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். எதுல? குருவோடைய பாதாபிஷேக நீர்ல ஒரு துளி தண்ணிய அவன் குடிச்சான் அப்படின்னா, ஒரே ஒரு துளி, ஒரு சொட்டு தண்ணிய குருவுக்கு பாத பூஜை பண்ண தண்ணியில ஒரு சொட்டு தண்ணி அவன் குடிச்சிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா புண்ணிய தீர்த்தலையும் குளிச்சு என்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும் அந்த மாதிரி 1000 மடங்கு புண்ணியம் இதுல கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ குருவுடைய பாத பூஜை அந்த தண்ணியோடைய அந்த முக்கியத்துவத்தையும் அந்த பாத பூஜை நீர் எப்பேற்பட்டது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பரமசிவனே கோபம் கொண்டா கூட குரு அந்த கோபத்திலிருந்து காப்பாற்றுவாராமா. ஆனா குரு கோபம் கொண்டா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால குருவை பார்த்த உடனே முழுமையா சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோமா? அடுத்தது என்ன பார்த்தோம்? குரு அப்படிங்கிறவர் நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய சொல்லுக்கும் எட்டாதவர். அவர் சிவசக்தி ரூபம் அப்படின்னு சொல்லி நேற்று முடிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 88வது ஸ்லோகம் பார்க்கலாம். குகாரம் ச குணாதீதம் ருகாரம் ரூபவர்ஜிதம் குணாதீத மரூபம் ச யோ தத்யாத் ச குரு சம்ருதுஹ. கு என்பது குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையையும் ரு என்பது உருவமற்ற நிலையையும் குறிப்பிடுகிறது. குணத்தையும் உருவத்தையும் கடந்த பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணரும் மோட்சத்தை நல்குபவரே குருவென்று ஸ்மிருதிகள் எடுத்தோதுகின்றன. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கு அப்படிங்கிறது குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்ம ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருக்கோம் இல்லையா? குரு எப்பயுமே குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா குணங்களுமே அவருடைய படைப்பு தான். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். எந்த ஒரு குணத்தையுமே இதுதான் இந்த குருவுடைய குணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஸோ குரு அப்படிங்கிறவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அடுத்தது ரு அப்படிங்கிறது உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இல்லையே நான் குருவை வந்துட்டு ஒரு உருவத்துல பாக்குறேனே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இவங்க எப்படி உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா குரு உருவத்துல இருக்கார், ஆமா உண்மைதான். ஆனா உருவத்துல மட்டும் இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. சோ இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு அணுவிலையும் நிறைஞ்சு இருக்கவர் குரு. ஓகேங்களா? அந்த உருவத்துல மட்டும் குருவை பார்த்தோம்னா நாம ஏமாந்து போயிடுவோம். ஸோ குருவுடைய உண்மையான ஸ்வரூபம் வந்து பார்த்தீங்கன்னா உருவமற்ற நிலை தான். ஓகேங்களா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு அணுவிலையும் நிறைஞ்சு இருக்கிறது தான் குருவுடைய உண்மையான ஸ்வரூபம். அவர் பரபிரம்மம். ஓகேங்களா? உருவம் எடுத்து நமக்காக வராங்க. ஏன்னா உருவத்தில் பார்த்தாதான் நம்மளால வந்து அக்சஸ் பண்ணி ஈஸியாக நம்மளை வழி நடத்தி அவங்களால கொண்டு போக முடியும். ஸோ நமக்காக உருவம் எடுக்கிறாங்களே தவிர அந்த உருவம் மட்டும் குரு கிடையாது. அவங்க நினைச்சாங்கன்னா எந்த உருவம் வேணாலும் இந்த பிரபஞ்சத்தில் எடுக்கலாம். உருவமே எல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ குரு அப்படிங்கிறவர் உருவமற்றவர். ஸோ குரு அப்படிங்கிற சொல்லுக்கு குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை, அடுத்தது உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. குணத்தையும் உருவத்தையும் கடந்த பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணரும் மோட்சத்தை நல்குபவரே குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமளும் அந்த குணத்தையும் உருவத்தையும் கடந்த பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி தன்னை உணர்றது தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்றோம். அந்த மோக்ஷத்தை நமக்கு கொடுக்கிறவர் யாரு? குரு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் குரு அப்படிங்கிறதுக்கு குணங்களுக்கும் உருவத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை, குணங்களற்றவர், அதே மாதிரி உருவமற்ற நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? குணத்தையும் உருவத்தையும் கடந்த பிரம்மஸ்வரூபம் தான் நாம அப்படின்னு சொல்லி உணர்ற மோட்ச நிலையை கொடுக்கிறவர் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மீனிங் தட் என்ன? குரு அப்படிங்கிற அந்த நிலையை நாமளும் அடையிறது தான் மோட்சம். ஸோ நம்மளே குருவா மாறுறதா? அப்படி கிடையாது. ஆனா நாமளும் குருவும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கலந்துருவோம். அவங்க வேற இல்லை, நாம வேற இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட கலக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம். சரிங்களா? ஸோ இதை யார் சொல்றாங்களாமா? ஸ்மிருதிகள் எடுத்து ஓதுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸ்மிருதிகள் என்னன்னா வேதத்தை அடிப்படையா கொண்டு முனிவர்களால் எழுதப்பட்ட சாஸ்திரங்கள். ஓகேங்களா? ஸோ இந்து தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுதாமா குரு அப்படிங்கிறவரு ஒரு உயிருக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகா பாருங்க. அத்ரி நேத்ர சிவ சாக்ஷாத் த்விபாஹுச்ச ஹரி ஸ்மிருதஹ யோ சதுர்வதனோ பிரம்மா ஸ்ரீ குரு கதித பிரியே. பிரியமானவளே, சத்குருவானவர் முக்கண் இல்லாத சிவனும் இரு பூஜங்களோடு கூடிய விஷ்ணுவும் 4 முகங்கள் இல்லாத பிரம்மாவும் ஆவார் என்பது ஆன்றோர் வாக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சத்குரு அப்படிங்கிறவரு சிவன்னா முக்கண் உடையவர் இல்லையா? ஸோ 3 கண்கள்லாம் இருக்காது. நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு 3 கண்லாம் தெரியாது. 2 கண் இருக்க மாதிரி நார்மலாக தான் இருப்பாரு. ஆனால் 3 கண் இல்லாத சிவன் அவரு. அதே மாதிரி விஷ்ணுனா விஸ்வரூப தரிசனத்துல விஷ்ணுவுக்கு நிறைய கைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் வெறும் 2 கைகளோடு இருக்கக்கூடிய விஷ்ணு அவரு. பிரம்மானா 4 முகங்கள் கொண்டவர் இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா 4 முகங்கள்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரே முகத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மா அவரு. ஆக சத்குரு அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா அவர் தான் சிவன், அவர் தான் விஷ்ணு, அவர் தான் பிரம்மா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்ணு, நிறைய கை, 4 தலை இதெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்து தர்மத்தில் மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம். சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்றவங்கள. ஸோ இவங்க தான் இந்த பிரபஞ்சம் எல்லாமே. இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது பிரம்மா, அதை காக்கிறது விஷ்ணு, அழிக்கும் கடவுள் வந்து சிவன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கமே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க குருவை அவர் தான் சிவன், அவர் தான் விஷ்ணு, அவர் தான் பிரம்மான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா கடவுளும் அவர் தான். இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? குருவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. குரு தான் இங்க எல்லாமே. அவர் தாண்டி இங்க எதுவுமே நடக்கல. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஸ்லோகா பாருங்க. அயம் மயாஞ்சலிர் பத்தோ
ದಯಾ ಸಾಗರ ಸಿತ್ತಯೇ ಯದನುಗ್ರಹದೋ ಜಂದುಹ சித்திர சம்சார முக்தி பாக். யாருடைய அருளால் ஜீவன் விசித்திரமான சம்சார சாகரத்திலிருந்து முக்தி அடைகிறதோ அத்தகு கருணை கடலான குருவின் அருளை பெறுவதற்காக நான் இதோ கைகூப்பி வணங்குகிறேன். சோ சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றாரு, யாரோடைய அருளால ஒரு ஜீவன் இந்த விசித்திரமான சம்சார சாகரத்திலிருந்து முக்தி அடையுதோ அப்படியாப்பட்ட கருணை கடலான குருவோடைய அருளை பெறுவதற்காக நான் பாத்தீங்கன்னா கை கூப்பி வணங்குறேன். ஸோ சிவபெருமானே குருவோடைய அருளை பெறுறதுக்காக கை கூப்பி வணங்கி நிக்கிறாராமா. ஓகேங்களா, குருவை பாருங்க கருணை கடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் இதே விஷயத்த நம்ம நிறைய பேசிட்டோம் இல்லையா. இப்போ எல்லா டைமும் நான் என்ன சொல்வேன், குரு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கருணை கடல் தான், அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த டைம் என்ன பண்ணுங்க, அவர் கருணை கடல் அப்படிங்கிறத நீங்களே உணர ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், குருவோடைய அந்த கருணையை நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு குரு கிட்ட போயிட்டு உண்மையாலுமே உருகி மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணி பாருங்க. குருவே, என்னால இது முடியல, எனக்கு இது தெரியல, எனக்கு இந்த விஷயத்த எப்படியாச்சும் என்ன பாத்தீங்கன்னா மீட்டு கொடுங்க, இல்ல எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க, எனக்கு நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி உருகி ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சு பாருங்க. அவர் எப்பேற்பட்ட கருணை கடல் அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க. குரு கருணை கடலா இருக்கிறதால தான் நம்மளோடைய கர்மா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா குருமார்கள் அப்படிங்கிறவங்க பரபிரம்மம் இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட கர்மா அப்படிங்கறதே இருக்காது. அப்போ அவங்க உடல்ல வரக்கூடிய உபாதைகள், உடம்புல வரக்கூடிய வலி வியாதி எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பக்தர்களுடைய கர்மாவை வாங்கறதால வருதுதான். ஸோ நம்மள யோசிச்சு பாருங்க, நார்மலா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுடைய ஒருத்தருடைய வலியை வாங்கணும் அப்படின்னாலே யோசிப்போம் இல்லையா. அப்படியே வாங்குறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும், ஒரு லெவலுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தோடைய கர்மாவையும் வாங்குறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கருணை இல்லை. ரமண மகரிஷிக்கு கடைசியா கையில புற்றுநோய் வந்தது, புற்றுக்கட்டி வந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கர்மா தான். இப்போ அம்மாவே போயிட்டு பார்க்குறோம் அப்படின்னா கூட கை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த முதுகெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்ட் ஆயிட்டு மூக்கு அப்படியே எப்போ பார்த்தாலும் அம்மா கர்ஷிப்பில் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, அச்சுன்னு தும்பிட்டே இருப்பாங்க. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கர்மா தானே தவிர அவங்களுக்கு வர வியாதிலாம் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்டது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த உடல் நிலையில இருக்கவங்க கிடையாது. ஓகேங்களா, அப்போ மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கி தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனாலதான் குருவை கருணை கடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகா பாருங்க. ஸ்ரீ குரு பரமம் ரூபம் விவேக சக்ஷுரக்ரதஹ மந்த பாக்யா ந பச்யந்தி அந்தா சூரியோதயம் யதா. விவேகம் எனும் கண்கள் உள்ளவர்கள் குருவின் பரமமான வடிவை தரிசிக்கிறார்கள், குரு தத்துவத்தை உணர்கிறார்கள். குருடர்கள் சூரிய உதயத்தை காணாதது போல் பாக்கியம் இல்லாதவர்கள் இதை காண்பதில்லை. சோ இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜீவராசிகள் வாழுது, ஆனா எத்தனை பேர்த்துக்கு குருவை பத்தி தெரியுது? இப்போ நம்மளே கூட வெளியில போய் சொன்னோம் அப்படின்னா நம்மள இந்த உலகத்துல இந்த கலிகாலத்துல இதெல்லாம் நம்புறீங்களா, நிறைய சாமியாருங்க ஏமாத்துறாங்க, போயிட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தர் குருவை உண்மைதான் சொல்லி நம்பி குருவை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு குருவுடைய அருள் வேணும். சோ குருவுடைய அருள் யாருக்கு இருக்கோ, குரு யார் என்ன சொல்றது, குருவுடைய அருள் எப்படி கிடைக்கும்னா அதுக்கு நாம ஓரளவுக்காச்சும் தகுதியா இருந்தா, அந்த பாத்திரமா இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அப்போ குருவுடைய அருள் இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால குருவை பத்தி புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நார்மலா உலக வாழ்க்கை வாழறவங்களுக்கும் குரு கிட்ட இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்வாங்க, அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்வாங்க. தனி உலகம்னா இங்க வெளியில இருக்க உலகம் கிடையாது.
இந்த உலகத்திலே அவ்வளோ ஒரு சொகுசான, அவ்வளோ ஒரு சேஃபான, அவ்வளோ ஒரு சந்தோஷமான உலகத்துல குரு கிட்ட இருக்கவங்க வாழ்வாங்க. ஆனா நார்மல் உலக வாழ்க்கையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த பயத்திலையும், பதற்றத்திலையும், கன்ஃபியூஷன்லயும், அகங்காரத்திலையும், நான் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு அந்த மாயையில சிக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. குரு கிட்ட இருக்கவங்க அதே உலக வாழ்க்கையை அவ்வளோ ஸ்மூத்தா, அவ்வளோ அழகா, அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த முழுமையான சரணாகதி மனப்பான்மை இருந்தாதான் இது நடக்கும். அப்போ உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் குருவை பத்தி தெரிஞ்சிடுறது கிடையாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் குருவை பத்தி தெரியுது, புரிஞ்சுக்கிறாங்க. குருவை பத்தி தெரியறது புரியறதுங்கிறது கூட அடுத்த விஷயம். ஸோ தெரிஞ்சு புரிஞ்சு அந்த முழுமையான சரணாகதிக்கு வந்து குருவை விடாம பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அதுதான் சொல்லுவாங்க, பிறவிலே மனித பிறவி கிடைக்கிறது மிகப்பெரிய அரிதான விஷயமாமா. மனித பிறவி கிடைச்சாலும் ஆன்மீகத்துல நாட்டம் அப்படிங்கிறது அதை விட அரிதான விஷயமாமா. ஆன்மீகத்துல நாட்டம் இருந்தாலும் குரு கிடைக்கிறது, அவங்களுக்கு வழி காட்டுறது அப்படிங்கிறது அரிதிலும் அரிதான விஷயமாமா. சோ அப்படியே குருவே கிடைச்சிட்டாலும் ஒரு மனித பிறவி கிடைக்கிறதே அரிதான விஷயம். அதுல ஆன்மீக நாட்டம்ன்றது அதை விட அரிதான விஷயம். ஆன்மீகம் நாட்டம் இருந்தாலும் குரு கிடைக்கிறது அரிதான விஷயம். எல்லாத்த விடவும் அரிதான விஷயம் பாத்தீங்கன்னா குருவை விடாம பிடிக்கிறது. குரு கிட்ட முழுமையான சரணாகதி அடைஞ்சி குருவை விடாம பிடிச்சுக்கிறது தான் பாத்தீங்கன்னா அரிதிலும் அரிதான விஷயம். அப்படி நாம குருவை மேக்சிமம் இதை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே குருவை அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கவங்க தான் கேட்டுட்டு இருப்பீங்க. அப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம தான் தி லக்கியஸ்ட் பர்சன்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இந்த உலகத்திலே லக்கியான பர்சன் யாருன்னா சத்தியமா அது நாம தான். இந்த உலகத்துல சுத்தி எல்லா உறவுகளோட வாழ்ந்தாலும் குருமார்கள் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில இந்த மாயையில சிக்கி வாழறவங்க வந்து பாத்தீங்கன்னா அநாத குழந்தைங்க மாதிரி தான். யார் ஒருத்தர் குருவை பிடிச்சி குருவோடைய அருளால குருவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு விடாம பிடிச்சி சரணாகதியில இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா கிட்ட குழந்தை எந்த அளவுக்கு ஒரு பேம்பர்டா இருக்குமோ, அப்பா அம்மா பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குருமார்கள் வந்து பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்கான லைஃப். அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தா நம்மளுடைய குருவுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த டைம்ல நன்றி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க, குருவுடைய பரம வடிவை வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் அப்படிங்கிற கண்கள் இருக்கவங்க தரிசிக்கிறாங்க. எப்படி குருடர்களால சூரிய உதயத்தை காண முடியாதோ அந்த மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குருவுடைய தரிசனம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் குருவுடைய தத்துவத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லோகா பாருங்க. குலானாம் குல கோடினாம் தாரகஸ்தத்ர தக்ஷணாத் அதஸ்தம் சத்குரும் ஞாத்வா த்ரிகாலமபிவந்தயேத். குலங்களையும் குல கோடிகளையும் ஒரு நொடியில் விடுதலை அடைய செய்பவர் குரு என்பதை அறிந்து அவரை தினமும் 3 நேரமும் துதிக்க வேண்டும். ஸோ இங்க குலங்களையும் குலக்கோடிகளையும் இந்த குண்டு லா யூஸ் பண்ணுவாங்களே, சின்ன லா, அந்த லா யூஸ் பண்ணிருக்காங்க. மீனிங் தட் இந்த உங்களுடைய கோத்திரம் என்ன, உங்க குலம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மீனிங்ல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தர் 2 பேர் இல்ல, குல கோடிகளையும் அவ்வளோ பேத்தையும் ஓகேங்களா ஒரு நொடியில வந்து பாத்தீங்கன்னா குரு நினைச்சா விடுதலை அடைய செய்வாராமா. ஸோ அவரை 3 நேரமும் துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகா பாருங்க. ஸ்ரீநாத சரணத்வந்த்வம் யஸ்யாம் திசி விராஜதே தஸ்யாம் திசி நமஸ்குர்யாத் பகத்யா பிரதிதினம் பிரியே. பிரியமானவளே, குருநாதரின் திருவடிகள் எத்திசையில் ஒளி வீசி கொண்டிருக்கின்றனவோ அத்திசையை நோக்கி தினமும் பக்தியுடன் வணங்க வேண்டும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, குருநாதருடைய திருவடிகள் வந்து எந்த திசையில ஒளி வீசி கொண்டிருக்கின்றனவோ, மீனிங் தட் என்ன, நம்மளுடைய குரு எந்த பக்கத்துல இருக்கிறாங்களோ. இப்போ எங்களை எடுத்துக்கிட்டா நாங்க தமிழ்நாட்டில் இருக்கோம், அம்மா கேரளால இருக்காங்க. அப்போ நாங்க இருக்கிற இடத்துல இருந்து எந்த திசையில அம்மா இருக்காங்களோ அந்த திசையை நோக்கி தினமும் பக்தியோட வணங்கணுமாமா. ஓகேங்களா? சோ குரு வசிக்கக்கூடிய திசையை நோக்கி டெய்லி வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகா பாருங்க. சாஷ்டாங்க பிரணிபாதேன
स्तुवन्नित्यं गुरुं भजेत् भजनात् स्थैर्यमाप्नोति ஸ்வஸ்வரூபமயோ பவேத். தினமும் குருவை சாஷ்டாங்கம் நமஸ்கரித்து துதித்தபடி வழிபடுவதன் மூலம் சீடன் மனதிலும் அறிவிலும் உறுதியை பெற்று தன் மெய் வடிவை உணர்கிறான். ஸோ டெய்லி பேசிஸில் குருவை சாஷ்டாங்க நமஸ்கரித்துனா விழுந்து கும்பிடும்போது ஒரு மாதிரி முட்டி போட்டு விழுந்து கும்பிடுவோம் இல்லையா, அப்படி இல்லாமல் மொத்தமாக நம்மளுடைய உடல் முழுக்க பாதத்திலேருந்து தலை வரைக்கும் தரையில் படுற மாதிரி மொத்தமாக சாஷ்டாங்கமாக விழுறது. சரிங்களா, அதான் சாஷ்டாங்க நமஸ்கரித்து. ஓகேங்களா, சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறதுனா அதுதான். ஸோ டெய்லி குருவை அந்த மாதிரி சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கி துதித்து, அப்படின்னா வணங்கி துதி பாடல்கள்லாம் பாடி வழிபடுறதன் மூலமா சீடன் பார்த்தீங்கன்னா மனசுலையும் அறிவுலையும் உறுதியை பெற்று தன்னுடைய மெய் வடிவத்தை, தான் தான் பரபிரம்மத்துடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது தன்னுடைய மெய் வடிவத்தை உணர்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகா பாருங்க. தோர்பியாம் பத்பியாம் ச ஜானுப்யாம் உரசா சிரசா த்ரிஸ்ஸா மனசா வசசா சேதி பிரணாமோ அஷ்டாங்க உச்சியதே. கைகள், கால்கள், முழங்கால்கள், மார்பு, தலை, கண்கள், மனம், வாக்கு ஆகிய 8 அங்கங்களாலும் செய்யும் நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கணும் குருவை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்னன்னு சொல்றாங்க. அப்போ கை, காலு, முழங்கால், மார்பு, தலை, கண்கள், இது மட்டும் இல்லாம மனம், வாக்கு. வாக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் எப்படி புகழ்ந்து பாடுறது அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த 8 அங்கங்களாலையும் செய்யற நமஸ்காரம் தான் பாத்தீங்கன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகா பாருங்க. தஸ்யை திசே சதத மஞ்சலிரேஷ நித்யம் பிரஷிப்யதா முகரிதைர் மதுரை பிரசுனைஹ ஜாகதி யத்ர பகவான் குரு சக்கரவர்த்தி விஸ்வஸ்திதி பிரளய நாடக நித்திய சாட்சி. உலகின் தோற்றம், நிலைநிற்றல், லயித்தல் ஆகியவற்றிற்கு சாட்சியாக பகவான் குரு சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி கை நிறைய பூக்களை எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ உலகத்தோடைய தோற்றம், நிலைநிற்றல், லயித்தல் இது எல்லாத்தும் சாட்சியா இருக்கிறது குரு. அவர் எந்த திசையில் இருக்காரோ அந்த திசையை நோக்கி கை நிறைய பூக்கள் எடுத்து சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க, குரு எந்த திசையில வசிக்கிறாரோ அந்த திசையை நோக்கி தினமும் பக்தியோட வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது சாஷ்டாங்கமா நமஸ்கரிக்கணும், துதி பாடணும்னு சொன்னாங்க. சாஷ்டாங்க நமஸ்காரம்னா என்னன்னு சொன்னாங்க. அடுத்தது எந்த திசையில குரு இருக்காரோ அந்த திசையை நோக்கி கை நிறைய பூக்கள் எடுத்து நாம சமர்ப்பிக்கணும். ஸோ நாம குரு கிட்ட இருந்து தூரமா இருக்கோம் இல்லையா, அப்போ குரு இருக்க திசையை நோக்கி இந்த மாதிரி டெய்லி வணங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகா பார்க்கலாம். ஓம் அமிர்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாய.